வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வாழ்க்கையே போராட்டம் யாருக்கு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். வாழ்க்கையே போராட்டம், வாழ்ந்துதான் பார்க்கணும். இந்த பழமொழிக்கு ஏற்ப நிறைய பேருடைய வாழ்க்கையும் இருக்கும். வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஜான் ஏர்னா மொளை சறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் போராளிகளாகவும் இருப்பாங்க. போராட்டமே வாழ்க்கை, கடைசி வரலும் போராட்டம், ஜெயிக்காத வாழ்க்கையும் இருக்கும். சில பேர் ஆரம்ப வாழ்க்கையில் போராடி இருப்பாங்க. ஒரு 40 வயசு வரலும் அந்த போராட்டம் இருக்கும். 40 வயசுக்கு மேலே எல்லாத்துலேயும் ஒரு நிலையான வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சில பேர் லைஃப் எண்டு வரலுமே கூட போராடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது லைஃப் எண்டு வரலுமே போராடுற இந்த போராளிகளுடைய வாழ்க்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சேகுவாரா, இந்த மாதிரி தலைவர்கள் சில பேர்லாம் சொல்ல போனாக்க அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே போராடி ஒரு நாட்டுக்காக, ஒரு இயக்கத்துக்காக போராடி அவங்க தன்னுடைய வாழ்வியை அர்ப்பணித்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே போல் தனி மனித வாழ்க்கையில் வறுமை, சில பிரச்சனைகள், உறவுகளோட பகை, இவற்றோடு போராடி கடைசியில் அதில் ஜெயித்தவங்களும் உண்டு, கடைசியில் அதில் தோற்றவங்களும் உண்டு. அப்படிப்பட்ட ஜாதகத்தை அமைப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் இந்த சேனலில் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள், காதல் வாழ்க்கை பிரச்சனைகள், அதே போல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் யாருக்கு ஏற்படுது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதே போல் இந்த மாதிரி லைஃபுக்கு வாழ்வியல் நடைமுறைகள், வாழ்வியலில் தேவையான சில விஷயங்கள், இதெல்லாம் இந்த சேனலில் வீடியோவை நம்ம வெளியிடுறோம். அதே போல் நம்ம கன்சல்டேஷனும் பார்க்குறோம். தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் விருப்பப்பட்டாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காதீங்க. இப்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகத்தில், இந்த ஜாதகம் தான் பேசிக்கு. இந்த ராசி இதெல்லாம் விட லக்னத்தை பேஸ் பண்ணணும். முக்கியமாக லக்னத்தை பேஸ் பண்ணி தான் ஜாதகம் நாம் பார்க்குறோம். இப்போ பொது பலனாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா அது ராசி பலன், முக்கியமாக மாத பலன், குரு பயிற்சி அல்லது சனி பயிற்சி, இதெல்லாம் நம்ம பொது பலனாக ராசியை பேஸ் பண்ணி பார்க்குறது. இந்த மாதம் அன்றாட கோச்சார கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்குறோம்? ராசியை பேஸ் பண்ணி பார்க்குறோம். இது ஒரு 10% நம்ம ஜாதகப்படி என்ன கொடுப்பன இருக்கோ அதுதான் நம்ம பிரதிபலிக்கும் நம்ம வாழ்க்கையில். அதை லக்னத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. உயிர் அப்படின்றது லக்னம், உடல் அப்படின்றது ராசி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த லக்னம்னு ஒன்று இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் லான் போட்டிருப்பாங்க, நீங்களே கூட எடுத்து பாருங்கள். இந்த லக்னம் பாருங்கள், ஒரு உதாரணமாக போட்டிருக்கேன். இங்கே லக்னம்னு போட்டிருக்கு, இது கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துக்கு எட்டுக்கூடியவன் செவ்வாய். இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கு. புதனும் லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகம் பார்க்கணும். புதனும் ஆட்சி பெற்று இருக்கு. மிதுனத்துல புதன் ஆட்சி. அப்போ 8ஆம் அதிபதியும் ஆட்சி, புதனும் லக்னாதிபதியும் ஆட்சி. இவங்க வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பேசிக்கான கொடுப்பனை எப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னாக்க இவங்க லைஃப்ல நிறைய போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் போராட்டத்தில் ஒவ்வொரு போராட்டத்துக்கு பிறகும் வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. இப்போ ஒரு வீடு வாங்கணும்னாலையும் ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் அந்த வீடு வாங்கிடுவாங்க. கல்யாணம் பண்ணணும்னாலையும் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் போன்றவை வரும், எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை ஜெயிப்பாங்க, போராட்டங்களை வெல்வாங்க. கல்யாணமும் விரும்பிய பொண்ணை கூட கல்யாணம் பண்ணலாம். அதாவது காதலிக்கிறாங்கன்னா கூட சொல்கிறேன், காதலிச்ச பொண்ணு கூட கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வறுமை அடுத்தது. சின்ன வயசில் நிறைய கஷ்டப்படுவாங்க. வறுமை, பணம் இல்லாமல் சூழ்நிலை. ஏன்னா அந்த செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார கஷ்டங்கள், குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும். இப்படிப்பட்டவங்க பிற்கால வாழ்க்கையில் அதே திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் இல்லையா? ஏன்னா இந்த செவ்வாய்க்கு இங்கே சுப பார்வை மட்டும்தான் வச்சிருக்கிறேன், இங்கே அசுப பார்வை இல்லை. அப்போது 8 மேலும் மூலத்திரிகோண வீடுன்றது செவ்வாய்க்கு மேஷம். அந்த மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். பிற்கால வாழ்க்கையில் சொத்துக்கள், நிறைய வீடு, இடம், இது மாதிரி நிறைய வாங்கி போட்டு வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு ஏற்படும். இப்போது பார்த்தீங்கன்னாக்க இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையை நான் சொல்லியிருக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னாக்க போராடி தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது இங்கே புதன் போடலாம். புதன் இங்கே போடுறன்னு வச்சு போராடி வாழ்க்கையில் கடைசி வரலும் போராடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை. அப்படிப்பட்டவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னாக்க பாருங்க, சனியுடைய பார்வையில் 8ஆம் இடம் செவ்வாய்க்கு இருக்கு. அப்போ செவ்வாய் பாபத்துவமாக ஆயிடுச்சு. கூட இங்கே ராகு இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த ராகு இங்கே கேது இருக்கு, சனி கேது இணைவு. ஓகேங்களா? இந்த சனி கேது இணைவு இருக்குன்னாலும் இங்கே அதே போல் செவ்வாய் ராகு இணைவு இருக்குனாலையும் நெருப்பு கிரகத்தில் இந்த ராகுவும் போய் மேலும் தூண்டி விடுது. அப்போ என்ன ஆகும்னாக்க கடுமையான வறுமை, போராடிக்கிட்டே இருக்கிறது.
இதை எதிர்த்து ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அந்த லக்னாதிபதியும் பாவத்துவமாக இருக்கிறார். 11ஆம் பாவகத்தில் இருந்தாலையும் இந்த இடத்துல லக்னாதிபதி வந்து பகை வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். பகை வீட்டில் இருக்கிறாரு. இங்கே வந்து சந்திரனே சேர்ந்துருக்குன்னு வச்சிங்களேன். தேய்பிரை சந்திரன், இது வந்து தேய்பிரை சந்திரன். சந்திரன் தான் புதனுக்கு வந்து பகை கிரகமே. அப்போ பகை வீட்டில் இருக்காரு, சந்திரனோடு இருக்கிறாரு, கடகராசி கன்னி லக்னம். ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருப்பவர்களுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னாக்க போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் 8 சனி பார்வை, அதே போல் ராகு சேர்க்கை, 2ஆம் பாவகத்தில் சனி கேது, இந்த 2ஆம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சாங்க அவங்க வாழ்க்கை. இந்த அவரும் வந்து இங்கே இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். சுக்கிரன் பகை வீடு, சுக்கிரனுக்கு பகை வீடு சிம்மம், சிம்மத்தில் சுக்கிரன் மகம் நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது இந்த அமைப்பு என்ன ஆகும்னாக்க, இப்போ 2 மற்றும் பாக்கியாதிபதி 12 போயிட்டாரு. அப்போ பெற்றோர்களால் நன்மை இல்லை, பெற்றவங்க அப்பாவால் நன்மை இல்லை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பார். சனி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மேலும் சனிக்கேது இணைவு இருக்கிறதுனால நிறைய முயற்சி செஞ்சாலையும் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், முயற்சி தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், வேலையில் ஒரு நிலையாக இருக்க முடியாது, மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும், லைஃப் லாங் போராடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாலும் பாபத்துவமாக இருக்கிறதுனால தேவையற்ற விஷயத்தில் போய் ஈடுபட்டு போராடிக்கிட்டு இருக்கிறது, தேவையற்ற விஷயங்களுக்காக இவர் வாக்குவாதம் செய்கிறது, அல்லது தேவையற்ற விஷயங்களில் தன்னுடைய காலத்தை விரயமாக்குறது, இந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். இதை வந்து புரிய வைக்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தார்னா இவர் அந்த போராட்டத்தில் ஜெயிப்பார். ஆனால் லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கும் பட்சத்தில், பகை வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அந்த போராட்டம் என்பது போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், லைஃப்பில் ஒரு டெவலப் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படியும் சில பேருடைய வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையே போராட்டம் யாருக்குன்னா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உடையவர்களுக்கு தான். அதாவது 8ஆம் அதிபதி, லக்னத்துக்கு சொல்கிறேன், 8ஆம் அதிபதி கெட்டு இருந்து 8ஆம் அதிபதியுடன் பாவ கிரகத்துடைய சேர்க்கை இருக்கும்போது, லக்னாதிபதியும் பலம் இழந்து, அல்லது லக்னாதிபதி பாபத்துவமாக இருந்து, அல்லது லக்னாதிபதி நீசம் பெற்று, அல்லது லக்னாதிபதி பகை வீட்டில் இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அதே போல் 2-9 அதாவது பாக்கியாதிபதியும் தனக்காரகனும் கெட்டிருக்கும் போது பொருளாதார ரீதியான கஷ்டங்களையும் குடும்ப வாழ்க்கையில் சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையுமே இருந்து இவங்க தனித்து இருந்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க, இந்த சனி கேது இணைவு இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய லைஃப்பில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க. அதற்கு லக்னாதிபதி வலுவாக இருந்துச்சுனாக்க அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இப்போ இதே புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கேயே ஆட்சி உச்சம் பெற்று இருந்துட்டாருனாக்க இந்த அமைப்புக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அட் லாஸ்ட் he will be சக்ஸஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றுக்காரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை பேர் எதிரிங்க வந்தாலும் சரி, அத்தனையும் நான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரே கை பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு இறங்கி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த லக்னாதிபதி வலுவை இருந்தாக்க அந்த அமைப்பு ஏற்படுத்தும். லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அல்லது நட்பு ஸ்தானத்தில் இருந்து அல்லது வர்க்கோத்துவம் பெற்று இருக்காரா, லக்னாதிபதி நல்லா இருந்தார்னா லைஃப்பில் பின்னாடியாவது ஜெயிச்சிருவாங்க. லைஃப்பில் முன்னாடி வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலையும் பின்னாடியாவது ஜெயிச்சிருவாங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாக்கியாதிபதி, பாக்கியாதிபதியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வந்து பார்த்திங்கன்னா 5 இங்கே சனி, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி, சனி வந்து இங்கே வந்து உச்சத்தோட கேது இணையிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க கடுமையான ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுத்தும், ஆன்மீகவாதியாகவே மாறிடுவாங்க லக்னாதிபதி நல்லா இருந்தால், அதன் மூலம் பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவர்களுக்கு இந்த சந்திரனும் ஆட்சி பெற்று இருக்குன்னும் போது பணத்தை சம்பாரிச்சிருவாங்க. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலையும் லக்னாதிபதி நல்லா இருந்தாருனாக்க, இதுக்கு ஒரு குரு பார்வை இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அது வந்து பெரிய பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகேங்களா? அதாவது பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், குடும்ப வாழ்க்கையாகட்டும் பொருளாதார ரீதியாகவும் நல்லாவே இருக்கும். ஆனால் லக்னாதிபதி கெட்டு இருந்து 8 கெட்டு இருக்காரு, பாபத்துவமாக இருக்கார், பாப கிரகத்தோட தொடர்பு அல்லது சேர்க்கை பார்வை இருக்குன்னாக தான் அவங்க லைஃப் எப்பயுமே போராடிக்கிட்டே இருக்கிறது. சிம்பிளாக புரியணுன்னாக்க 8 மட்டும் வலுவாக இருக்குது, ஆட்சி பெற்று இருக்குது, பாபத்துவமாக இருக்குது, லக்னாதிபதி கெட்டு இருக்காருனாக்க முன்பின் யோசிக்காமல் எல்லா தேவையில்லாத விஷயத்துலையும் இறங்கி செயல்பட்டு பண நஷ்டமாகும், மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாந்துருவாங்க. அதே போல் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தவறான முடிவுகள் எடுத்து பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. அதே 8 பாபத்துவமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் நல்ல பலமாக இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, அவசர முடிவுக்கு போக மாட்டாங்க, லைஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க. பிற்பகுதி வாழ்க்கையில் இவங்க செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் கரெக்டாக இருந்து லைஃப்பில் வெற்றியையும் ஏற்படுத்தும்.
இதுதான் சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. 8 குடியவன் ஆட்சி பெற்று லக்னாதிபதி பலம் இழந்தாக அவங்க வாழ்க்கை தான் போராடிக்கிட்டே இருக்கிறது. லக்னாதிபதி பலமாக இருந்து 8 குடியவனும் பலமாக இருக்கிறாங்கன்னாக்க அவங்க வாழ்க்கை வந்து போராடினாலும் ஒவ்வொரு போராட்டத்துக்கு பிறகும் ஒவ்வொரு வெற்றியை அவங்க பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. லக்னாதிபதி பலமாக இருந்து 8 குடியவன் பாபத்துவமாக இருந்து பாக்கியாதிபதி நல்லா இருக்காருன்னா பிற்பகுதி வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை அவங்களுக்கு அமையும் என்பதை தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இது ஒரு ஜோதிட தகவல்கள் தான். நண்பர் கேட்டிருந்தார் போராளியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு. பேசிக்கலான விஷயம் என்னன்னா 8ஆம் அதிபதி பாபத்துவமாக இருந்து லக்னாதிபதி கெட்டு இருந்து பாக்கியாதிபதியும் கெட்டு இருக்கிறாருன்ற பட்சத்தில் அவங்க லைஃப் வந்து இது மாதிரி போராளி வாழ்க்கையாகவே இருந்துகிட்டு இருக்கோம். தனக்காக வாழாமல் மற்ற விஷயம் மற்றதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் நாம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம்.